ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கோம், திருமணம் எப்போ நடக்கும்னு எக்ஸாக்டாக தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக நீங்கள். உங்கள் ஜாதகத்திலே அதற்கான ரெமெடி இருக்குது, விஷயம் இருக்குது. என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட நேரங்கள், அதாவது சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களோ, இல்லை சுக்கிரனோ, இல்லை சுக்கிரன் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களோ உங்களுக்கு தசாவோ அல்லது புக்தியோ நடத்த போகுது, அந்த டைம் பீரியட் வருது அப்படின்னா அதுதான் உங்களுக்கான திருமண காலம். இது போக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோ, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும், லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கிறதுனாலையும், இந்த 3 கிரகங்களும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட நேரங்களும் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுதான் உங்களோட திருமண காலம். ஸோ ரொம்ப நாளாக பொண்ணு தேடிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் எந்த டைம் பீரியடுக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன விஷயத்தை வச்சு உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம்.